திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. குருவருளாலும் திருவருளாலும் அன்றைய நாள் நமக்கு தொடர்ச்சியாக 5 படிகளை கடந்து 6ஆம் திருமந்திரம் தந்திரம் நாம் என்று சிந்திக்க முற்பட்டுள்ளதுக்கு இறைமைக்கு நன்றி செலுத்துவோம். இந்த 6ஆம் தந்திரம்னு சொன்னோம்னா 14 அதிகாரங்கள் 131 பாடல்கள் இருக்கின்றது. இங்க அருள்நிலை அதிகமாக பேசப்படுகின்றது. இறைவன் தேடுபவன் எப்படிப்பட்ட பக்குவத்தை பெற வேண்டும், அவனுக்கு குரு எப்படி வழிகாட்டுவார் அப்படின்றதெல்லாம் இந்த தந்திரத்துல மிக அழகாக நம்மளை அழைத்துக் கொண்டு செல்கின்றார். அப்ப ஆன்மீகவாதிகள் அவங்களுடைய நடைமுறைகள் இந்த 6ஆம் தந்திரம் முழுவதும் பாத்தீங்கன்னா பயிற்சி தான். 7ஆம் தந்திரம் அந்த பயிற்சி நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதற்கான அனுபவம். 8ஆம் தந்திரம் அனுபவத்தின் அறிவியல் மற்றும் தத்துவ பின்னணி அப்படின்னு ஒண்ணு கொஞ்சமா ஒரு ஸ்டெப்பா அப்படியே ஸ்பூன்ல ஊட்டுற மாதிரி தான் கொடுக்கின்றார். இப்போ நம்ம 5 தந்திரத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உளுத்த மாவு ஊற வச்சு அரைச்சி ரெடியா வச்சிருக்கிற மாதிரி. இப்ப எண்ணெய் சுட்டா உடனே வடைய போட்டு பக்குவம் கரெக்டான பதத்துல எடுத்து அதை நம்ம சாப்பிட்ற மாதிரி நம்ம பக்குவம் என்ன நிலைமையில இருக்கின்றது அப்படின்றதுக்கு இறைவன் அருள் எவ்வளவு கிடைக்க போகுது அப்படின்ற பயிற்சி இந்த 6ஆம் தந்திரத்துல நாமளே செக் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு மீட்டர்ல ஒரு ஸ்பீடா மீட்டர்ல எவ்வளவு ஸ்பீடு போகுதுன்னு பாக்கன்ற மாதிரி நம்ம எவ்வளவு பக்குவப்பட்டிருக்கிறோம் அப்படின்றது, நம்ம அருள் எவ்வளவு பெற்றிருக்கிறோம் அப்படின்றத பொறுத்து அப்படின்னு நமக்கு ஒரு செல்ஃப் அனலைசேஷன் இது. அதனால இறை அருள்ல பாத்தீங்கன்னா அந்த பயிற்சிக்கான 6ஆம் தந்திரம் ஃபர்ஸ்ட் சிவகுரு தரிசனம் அப்படின்னு ஆரம்பிக்கின்றாரு. ஏன் வேணும் அப்படின்னா இதய தூய்மை வேணும்ன்றாருங்க. பளிங்கல் கற்கள் போல இருக்கணும். அப்ப அந்த 3 மலங்களும் நீங்க பெறணும். அப்படி இருந்துச்சுன்னா இறைவன் மனித வடிவில ஞானத்தை வழங்குவார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் குரு கண்டிப்பா வேணும்ன்றாருங்க. நம்ம குரு எல்லா ஸ்டேஜ்லயும் பார்த்துக்கிட்டே வரலாம். 1ஆம் கிளாஸ்ல சொல்லி கொடுத்த ஆசிரியர் கூட ஒரு விதமான குரு தான். அப்ப வாழ்க்கையில நமக்கு குரு ஏதோ ஒரு விதத்துல நமக்கு இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். நம்ம எதை அதிகமாக தேடுகின்றோமோ அதற்கான குரு நம்மளுக்கு கிடைக்கின்றார். அவ்வளவுதான். அப்ப சிவத்தை தேடினோம்னா குரு நமக்கு சிவமாக கிடைப்பார். அதுக்கு சிவஞானத்தை பெற்றவர்கள், திருநீறு அணிபவர்கள் வெளிவேடத்தை விட அதிகமான அகமாற்றம் தான் முக்கியம்ன்றாருங்க. 2வது இதுல சிவநீர் அறிதல், மன தூய்மை இதெல்லாம் முக்கியம்தான். இருந்தாலும் இந்த 5 தந்திரம் படிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது, அதுதான் இந்த பக்குவம் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு வர்றதா உணர்கின்றான். தவம் மற்றும் துறவு பத்தி பாக்குறாரு. மனதை ஒருமுகப்படுத்துது அப்படின்னா இறைவனை நோக்கி நம்ம சிந்திப்பது. உடலை வருத்திக்கிட்டு இல்ல, நம்ம சிந்தனை மட்டும் இறைவனை கொண்டு போறது. அப்புறம் துறவு, உலக பொருட்கள்ல இருந்து பற்றுகள் இருந்து எப்படி விடுபடுறது, எனக்கு வேணும், என்னது, நான் தான் செஞ்சேன் அப்படின்ற அகந்தைகள்லாம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விடுவது அப்படின்றத சிந்திக்க போறோம். அப்புறம் ஞானத்தினுடைய வகைகள், மையறிவுல 3 நிலை: பாசனானம், பசுநானம், பதினானம்னு சொல்றாங்க. பாசனானத்துல பார்த்தோம்னா உலக பொருட்களை பற்றிய அறிவு, ஆன்மா பற்றிய அறிவு பசுநானம். பதினானம் இறைவனை பற்றிய அறிவு. இப்ப 6ஆம் தந்திரத்துல நம்மளுடைய பாசனானம் ஃபுல்லா பதினானமா கன்வெர்ட் பண்ணணும். அது எந்த அளவுக்கு நம்ம பயிற்சி எடுத்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுதான் நம்மளுடைய திறமை. நம்ம எப்பயுமே இந்த தனம், தானம், தர்மம், தவம் இதை எந்த அளவுக்கு நாம செய்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம தூய்மை பெறுகின்றோம். அப்ப நம்ம மனதுல இறைவன் தானாக வருவார் அப்படின்றதும் ஒரு கான்செப்ட் சில இடங்கள்ல சொல்கின்றார். அப்போ இந்த இடத்துல சிவகுரு தரிசனம் அப்படின்னா அறியாமையை நீக்குவதற்காக இறைவன்பால் நமக்கு அனுப்பப்பட்டவர்.
சிவகுரு அப்படின்னாக்கா சிவனே குருவாக வருகின்றார். இருட்டு இருக்குது, காலைல சூரியன் வந்த உடனே இருட்டு அகல்ன்ற மாதிரி நமக்கு பக்குவம் இருந்ததுன்னா, குரு தரிசனம் கிடைச்சதுன்னா நம்மளுடைய ஆன்மா இருள் நீக்கம் பெற்று திருவடி பேரு ஈஸியாக கிடைக்கும். அப்ப குருவருள் எப்ப கூடி வரும், சிறந்த குரு எப்ப கிடைப்பார் அப்படின்றதுதான் இந்த முதல் பாடல்ல சொல்றாரு. உலகத்தின் இயல்பு, இறைவன் இயல்பு தெளிவாக புரியும். அத்தகைய குருவை வணங்கி பின்பற்றுபவர்கள் பிறவிப்பணி நீங்கி மாசற்ற பேருலையை அடைய முடியும் அப்படின்றாருங்க. இந்த குரு செயல்பாடு 3 விதமா நடக்கும். ஒண்ணு பார்வையால நடக்கும், இன்னொன்னு ஸ்பரிசத்தால நடக்கும், இன்னொன்னு உபதேசத்தால் நடக்கும். குரு கிட்ட சரணடைகிறோம், தனிப்பட்ட தேடுதல் இருக்குது இறைவனின் மீது அப்படின்னா மனசுல ஒரு தெளிவை தருவார். இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லலாம். எப்படின்னாக்கா, ஒரு சிங்கக்குட்டி, நாம சிங்கக்குட்டின்னு எடுத்துப்போம், ஆட்டுக்கூட்டத்துல இருக்கிறோம். அது புல்ல சாப்பிட்றோம், மேயான ஆடு மாதிரியே கத்திக்கிட்டு இருக்கிறோம். சிங்கன்றது இங்க இறைவன். இந்த சிங்கக்குட்டி நம்ம ஆன்மா ஆட்டுக்கூட்டத்தில் இருக்கிறதால ஆடுகள் மாதிரியே இருக்கிறோம். அப்போ நாம தனிப்பட்டு இருக்கிறோன்றத கொஞ்சம் உணர்ந்து அந்த சிங்கக்குட்டியாக இருக்க ஆட்டுக்குட்டியிலேருந்து கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சிச்சுன்னா உடனே சிங்கம் கூட்டு போய் தண்ணியில காமிக்கும், முகத்தை பாரு நீ யாரு. அப்ப குளம் தண்ணீர் அப்படின்றது அங்க குரு உபதேசம். அப்ப ஆன்மாவாகிய சிங்கக்குட்டி நாம என்ன பண்றோம்னா, பெரிய சிங்கம் இறைவன் அப்படின்றத நமக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். அது இந்த 6ஆம் தந்திரத்துல கிடைக்கும் அப்படின்றத கூறி தளத்தை ரத்னகுமார் அவரிடம் ஒப்படைக்கின்றேன். என்னுடைய பாடல் படிப்படியாக சிந்திப்போம். நன்றி. நன்றியா. விந்தியாமா, நீங்க முடிச்சிருக்கீங்களாங்கம்மா? அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1573வது திருமந்திரம், 6ஆம் தந்திரம், சிவகுரு தரிசனம். விநாயகர் காப்பு. 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. சிவசிவ. பத்தி பணித்து பரவும் அடிநல்கி சுத்த உரையால் துரிசு அற சோதித்து சத்தும் அசத்தும் சதசத்தும் காட்டலால் சித்தம் இறையே சிவகுரு ஆமே. அருமையான திருமந்திரம். இறைவனிடம் பக்தி கொண்டு ஒழுக செய்து பணிந்து பரவி வழிபட திருவடிகள் காட்டி பிரணவ மந்திர உபதேசம் அருளி அதன் மூலம் சீவன்களின் மன மயக்கத்தை அழுக்கை நீக்கி பதி பாசம் பசு இவற்றின் இயல்புகளை அறிய செய்து ஆட்கொள்ள உள்ளத்துள்ளே எழுந்தருளி இருக்கின்ற இறைவனே ஞானகுரு ஆவான். பணித்து வழிபட செய்து பரவும் வழிபடும் அடி திருவடி நல்கி கொடுத்து சுத்த உரை பிரணவம் துரிசு அழுக்கு சோதித்து நீக்கி சத்து நிலையான சிவன் பதி அசத்து உயிர்களை பற்றும் பாசம் சதசத்து ஆன்மாக்கள் பசு சத்து ஞானத்தால் அறியப்படுவது அசத்து அறிவால் உணர்விக்க அறியப்படுவது சதசத்து சத்தோடு சேர்ந்து சத்தாகவும் அசத்தோடு சேர்ந்து அசத்தாகவும் இருக்கும் உயிர். சித்தம் மனம். சிவனே ஞான குரு, அவனை வழிபடுவதே குரு தரிசனம். கழக வெளியீட்டில் முழு அன்பாகிய பத்தியினை அடியேன்பால் எழுப்பி எல்லாராலும் தொழப்படும்
தன் திருவடி இணை இணை தந்தருளி இயற்கை தூய செவியறிவு ஆகிய திரு ஐந்தெழுத்தாம் உபதேச மந்திரத்தால் வழி ஆறினும் உள்ள குற்றங்களை போக்கி அருள்வன். நிலைபெற்ற சிவமெய்யினையும் நிலைபேறில்லாத மாயாகாரிய உலகியற் பொருட்களையும் இரண்டனுடனும் சார்ந்து இரண்டன் பயனையும் நுகர்ந்து சார்பி எனப்படும் உயிராம் சதசத்தினையும் உணர்வுக்கு உணர்வாய் கண்ணால் உணர்த்தி அருள்வன். ஆதலால் சிவகுருவாக எழுதி அருளி வருபவன் உறுதியாக விழுமிய முழுமுதற் சிவனே ஆவன். பத்தி பணித்து அன்பு கனிய செய்து சுத்த உரை குற்றமற்ற தெளிந்த உரை துரிசு அற மல பந்தங்கள் நீங்க சோதித்து அத்துவா சோதனை செய்து சத்து அசத்து சதசத்து சிவம் பாசம் சீவன் சித்தம் இறையே உள்ளத்தின்கண் இருக்கும் இறைவனே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. நன்றி வித்யாம்மா. இன்று 6ஆம் தந்திரம் ஆரம்பமாகின்றது. 6ஆம் தந்திரத்தில் முதல் அத்தியாயம் சிவகுரு தரிசனம். திருமந்திரத்தில் பாடல் 1573வது பாடல் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. பத்தி பழித்து பரவும் அடி நல்கி சுத்த முறையால் துரிசல சோதித்து சத்தும் அசத்தும் சதசத்தும் காட்டலால் சித்தம் இறையே சிவகுருவாமி. பத்தி பணிந்து பரவுமடி நல்கி சுத்த உரையால் துரிசர சோதித்து சத்தும் அசத்தும் சதசத்தும் காட்டலால் சித்தமிரையே சிவகுரு ஆமே. சரவணனையா தளத்துல பத்தி பணந்து பரவும் படி நல்கின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு தளத்துல அடி நல்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான விளக்கமான சரவணனையா தளத்துல இருந்து பக்தியையும் இறைவனை வணங்கி பணிவதையும் செய்கின்ற அடியவரின் புகழை மற்றவர்களும் தெரிந்து கொள்ளும்படி கொடுத்து அருளி தூய்மையான பக்தியால் சொல்வது அனைத்தும் நிகழும் சத்திய வாக்கையும் கொடுத்து அருளி ஒரு குற்றமும் இல்லாமல் போகும்படி பலவிதமான சோதனைகளால் சோதித்து நிலையானதாகிய சிவமும் நிலையில்லாததாகிய உடலும் நிலையில்லாத உடலுக்குள் நிலையாக நிற்கின்ற ஆன்மாவும் தாமே என்பதை காட்டி அருளியதால் அடியவர்களின் சித்தத்திற்குள் நிலைத்திருக்கும் இறை சக்தியே அருளை கொடுக்கின்ற குருவாக வந்திருக்கின்றான் அப்படின்னு இதுல கொடுத்திருக்காங்க. தேவரண்ட மெய்யாய பொருளிடத்து அன்பை உண்டாக்கி யாவராலும் துதிக்கப்படுகின்ற திருவடியை பற்றி கொள்ள கொடுத்து தூய சொல்லாலே ஐயமும் திரிவும் ஆய குற்றம் முழுவதும் போக்க நீக்கி சத்து அசத்து சதசத்து என்னும் மூவகை பொருளின் இயல்பையும் நன்கு உணர்த்தலால் அப்பயனை சிவநெறி ஆசிரியர்வால் பெற்ற மாணாக்கர் அனைவரது உள்ளமும் அவரை சிவனென்றே தெளிவன ஆகின்றன. இதன் குறிப்புரையாக சுத்தம் வாய்மை, சோதித்தல் துளைத்தல், சத்து நிலையுடையது, அசத்து நிலையில்லாதது, சதசத்து மேற்கூறிய அவற்றோடு கூடி அது அதுவாய் நிற்பது. இவை முறையே பதி பசு பாசம் என்பவனே ஆதலும் இவையொழிய அறிதற்கு வேறு பொருள் இன்மையும் அறிக. இங்கு கூறியவற்றை செய்வது சிவமன்றி வேறின்மையால் சிவகுருவை சிவம் என உணர்தலே மெய்யுணர்வாம் என்றவார். எனவே மேற்கூறிய செயலை செய்ய சிவமாம் தன்மை எய்தி நின்ற அருளாளரே சிவகுரு ஆவர் என்பதும் போந்தது. சிவகுரு சிவத்தை உணர்த்தும் குரு. சித்தம் மாணாக்கருடையராதல் ஆற்றலால் விளங்கிற்று. சிவகுரு இறையே ஆம் என்று மொழி மாற்றுகிறேன். சிவகுரு இறையே என்றது அவ்வாறு உணரும் உணர்வை அப்படின்னு இதுல கொடுத்திருக்காங்க. இது சிவகுரு இறை தரிசனம் அப்படிங்கிற போது சிவனே குருவாக வருகிறான் நமக்கு ஐயா சொன்னாரு, நம்ம பார்த்தோம். தட்சிணாமூர்த்திங்கிறதும் வந்து தானே இது பற்றியான விளக்கம் எதுவும் இருந்ததுன்னா வருகின்ற சான்றுகள் கொடுக்கலாம். வாங்கம்மா கௌரியம்மா, வணக்கம்மா.
நன்றிங்க ஐயா. அருமையான விளக்கங்கள். மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1573. பத்தி பணித்து பரவுமடி நல்கி சுத்த உரையால் துரிசர சோதித்து சத்தும் அசத்தும் சதசத்தும் காட்டலார் சித்தம் இறையே சிவகுருவாமே. Translation: expressing love, worshipping with devotion, and making obeisance to the feet of Sivaguru residing in my mind, who after thorough integration, finding me faultless, taught through the pure mantra Sat, Asat and Sadasat. பக்தி பணித்து பரவுமடி நல்கி. நம்ம பார்த்துட்டு தான் இந்த நம்மளுக்கு இருக்கிற இந்த ஈகோவையும் மனதையும் சரி செஞ்சா நம்ம இறைவனை பார்க்கலாம், நம்ம இறைவனையும் உணரலாம். நம்மளை தடுத்து நிறுத்துறது ஈகோவும் மனதும் தான். அதை ஒன்றா சொல்லணும்னா மனம்னு சொல்லலாம், ரெண்டா சொல்லணும்னா ஈகோவும் மனம்னு சொல்லலாம், அது மூணா சொல்லணும்னா ஆணவம் கண்மம் மாயையா மனதை இரண்டா பிரிக்கலாம். இந்த பாடல் முதல் வரி ஆணவத்தை போக்குவாங்க அவங்க, அடுத்த வரியில அவங்க கண்மத்தை நம்மள்ட்ட இருந்து போக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் மூணாவது வரியில அம்மா உங்க ஆடியோ வரலாமா? கௌரி அம்மா, ஐயா உங்களுக்கு கேக்குதுங்களா? கேட்கல. அவங்களுக்கு போன்ல தான் சொல்லணும், அவங்களுக்கு தெரியாது ஆக்சுவலா. கௌரி அம்மா, கௌரி அம்மா நீங்க மியூட்ல இருக்கிறதாவும் காமிக்கல, பட் உங்க ஆடியோ வரல. கிருத்திகம்மா இல்ல நீங்க தொடருங்கம்மா, அவங்க வரும்போது. நன்றி. இன்றைக்கு இந்த மன்றம் பற்றி அழகான முன்னுரை லனையா கொடுத்துட்டாங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது அந்த உரை. அதுக்கப்புல விந்தியம்மா, ரத்னாயா, கௌரிமாவை இன்னும் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. எல்லாருமே ஒரு அழகான ஆரம்பம் நல்ல விதத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இதுல பாத்தீங்கன்னா, அதனால நம்ம பாடலுக்குள்ள நேர போலாம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மள ஒரு படிப்படியா கூட்டு போறாங்க. நான் அதான் சொன்னேன், லைனியா சொன்ன மாதிரி 1வது வகுப்பு ஆசிரியர் கூட நமக்கு குருதான். அப்படி பார்த்துட்டே வரும்பொழுது இந்த இடத்துல யாரு நமக்கு குருவாக இருக்கிறாங்க? எல்லா காலகட்டத்திலயும் நமக்கு குரு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த காலகட்டத்துல குரு எப்படி இருக்காரு, எதன் மூலமாக நம்மிடம் பேசுகிறார், அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அது புரிந்த பிறகு நமக்குள்ள இருக்கக்கூடிய மன இது எப்படி மாறுது
அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இது வந்து பேசாத ஞானிகளே கிடையாது. இந்த இந்த சித்தம் இறையே சிவகுருவாமே அப்படிங்கிறது தான் இந்த இதோட ஆங்கர். அதாவது அந்த ஒரு பாடலோட சைத்தன்யம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஆஹ் இது வந்து பேசாத ஞானிகளே கிடையாது. நம்ம வள்ளலார பார்த்தோம்னா ஆஹ் சிவமே குருவாக வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. எனக்கு கரெக்டான அந்த வரி ஞாபகம் வரல. கருணை சிவம் வந்தது குரு வடிவாக அப்படின்னு ஒரு பொருள் வரும். அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. நம்ம அருணகிரிநாதரை பார்த்தோம்னா குருவாய் உருவாய் உருவாய் உளதாய் மறுவாய் மலராய் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ உள்ள வந்துட்டே உள்ள வந்து நமக்குள்ள குருவாக வந்து அமர்ந்திருப்பது அவரே அப்படின்னு. நீங்க இன்னும் மணிவாசக பெருமான் எடுத்தீங்கன்னா இன்னும் அழகா சொல்லுவாரு. சோ எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம்னா அது வெறும் செய்தி இல்ல, அது உள்ளே அனுபவித்து உணர வேண்டியது. அதுதான் அந்த இடத்துல எப்ப நமக்கு குருன்னு தோணும், யார்கிட்ட இருந்து அதிகமா கத்துக்கிறோமோ அவங்க கிட்ட அவங்கள பார்க்கும்போது நமக்கு அந்த குரு என்கின்ற எண்ணம் வரும் இல்லைங்களா. அப்போ நம்ம புறத்துல கேட்கிற அத்தனையுமே நம்ம செய்தியா எடுத்துக்க ஆரம்பிப்போம். எப்போ அப்படின்னா உள்ளிருந்து ஒரு குரல் நமக்காக வழிகாட்டும் பொழுது அந்த குரலை அடையாளம் காட்டிக்கணும். ஐயா சொன்னார்ல, நம்ம தண்ணியில சிங்கம் கொண்டு போய் குட்டிய காட்டும் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த நம்முடைய அடையாளத்தை நமக்கு காட்டி தரும். அப்போ உள்ள இருக்கிறத நிறைய கேட்க ஆரம்பிப்போம். அப்ப என்ன ஆகும், அந்த அந்த சமம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து வரும். அவங்கதான் நல்லா பேசுறாங்க, இவங்கதான் நல்லா பேசுறாங்க, அவங்க சொல்றதுதான் சரி, இவங்க சொல்றதுதான் சரி அப்படிலாம் இல்லை. எல்லாம் சரி, எல்லாமே அந்த உள்ள இருக்கக்கூடிய குரலை கேட்கக்கூடிய ஒரு ஒரு தகுதியை ஒரு ஒரு மனநிலையை நமக்கு தருகிறது. அதெல்லாம் தாண்டி நான் உள்ள இருக்கிறத கேட்பேன். அப்போ வந்து எது சரி அப்படிங்கிறது வந்து நமக்கு காட்டி தரக்கூடிய அந்த ஒரு தன்மை யாருக்கு வரும் அப்படின்னா சித்தம் இறையே சிவகுருவாமை. அப்பதான் அந்த நம்ம சொன்னோம் இல்லையா, 1000 தர்க்கவாதங்கள் இருக்கு. இந்த துவைதம் பேசுறவங்க வந்து அவ்வளோ தர்க்கவாதம் வைப்பாங்க. நாம ஏன் இறை இல்லை அப்படிங்கிறத சொல்றதுக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி அந்த தர்க்கவாதங்களை எல்லாம் உடைத்து போடக்கூடியது பக்தி நெறி. அததான் வைணவம் சொல்றது. அந்த பக்தி நெறிக்குள்ள நம்ம போய் சரண்டர் ஆயிட்டா கிடைக்கக்கூடிய அத்வைதத்தை சைவம் நமக்கு காட்டி தருது. அப்போ இந்த உள்ள கூடிய அந்த அத்வைதத்தை நமக்குள்ள இருக்கக்கூடிய இறையாக இருக்கக்கூடிய பிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த இறையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்ப பிரம்மத்தோட குணம் என்ன, மனுஷனோட குணம் என்ன, இந்த ரெண்டும் நமக்கு புரியணும். மனுஷனோட குணம் என்ன அப்படின்னாக்க அத்தனை அந்தகரணங்கள் மூலமாகவும் அத்தனை புறக்கரணங்கள் மூலமாகவும் நம்ம வந்து வெளியில போவோம். அது 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 அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த நிர்மலமான விஷயத்துக்கு சாயம் பூசிட்டே இருப்போம் நம்ம. ஆனா பிரம்மத்தோட நிலை என்ன, அதனுடைய தன்மை என்னன்னா நிறமற்றது, குணமற்றது, அப்படியே அப்படியே பரந்த பரவெளியாக இருக்கக்கூடியது. அது 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 என்ன செய்யும் அப்படின்னாக்க எல்லாம் தெரியும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறமற்ற ஒரு 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 தண்ணியில என்ன கலரை போட்டாலும் அந்த கலரா மாறும். ஆனா தண்ணி தனியா நிக்கும். அந்த அதாவது அந்த தண்ணியோட நிறம் வேறு, அதுல என்ன கலரை நம்ம கலர் பொடியை போட்டாலும் அந்த கலரா மாறும். இதுதான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா அந்த நிர்மலமான அந்த பிரம்மத்தின் மீது நம்முடைய அந்தகரணங்களின் மூலமாகவும் நம்முடைய பஞ்சேந்திரியங்களின் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா கலர் பொடி போட்டுக்கிட்டே இருக்கோம். அது இல்லாம அந்த அந்த நிர்மலத்துக்கு ஒரு இடத்துக்கு போகும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆர்த்தி கரைப்போம். ஆர்த்தி கரைக்கும் போது முதல்ல தண்ணி ஊற்றிருப்போம். அதுல கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுவோம், மஞ்சள் கலர் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் போல சுண்ணாம்பு போடுவோம். போட்டுட்டு அப்படியே கலந்துட்டே இருந்தீங்கன்னா நல்ல ரெட் கலர், அந்த கலர் மாறிக்கிட்டே வரும். மெல்ல ஆரஞ்சு வரும், அப்புறம் நல்ல ரெட்டு வரும். நீங்க கூட கொஞ்சம் சுண்ணாம்பு போட்டீங்கன்னா அது திருப்பி மஞ்சளுக்கு போயிடும். ஒரு மாதிரி அந்த அந்த கலர் சரியா வராது.
அப்போ அந்த மாதிரி நம்ம போட்டு போட்டு கலக்கி 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 அதை வந்து ஆம், அஹ், நான் அந்த கலர் மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். அதான் சொல்றாரு, சத்தும் அசத்தும் சதசத்தும் காட்டவாரு அப்படிங்கிறாரு. அப்ப எது உண்மை? நீர் உண்மை. அந்த நீருக்கு மேல நம்ம என்ன போட்டுக்கிட்டு இருக்கோம்? கலரை போட்டுக்கிட்டு இருக்கோம். எதன் மூலமாக? இந்த ஞானேந்திரியங்களின் மூலமாகவும் கர்மேந்திரியங்களின் மூலமாகவும் நம்ம இந்திரியங்களின் மூலமாக கலரை போட்டுக்கிட்டே இருக்கோம். அது ரெண்டும் இல்லாம இருக்கக்கூடிய நிலை என்ன? இது புரிஞ்சிருச்சு. அப்ப மூணாவது நிலை என்ன? சதசத்து. அப்ப அதையும் காமிச்சு தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதை யாரு காமிச்சு தராங்க? சித்தம் இறையே சிவகுருவாமே அவரே காமிச்சு தராரு. அதுக்கு என்ன பண்றாரு அப்படின்னாக்க, சுத்த உரையால் துரிசர சோதித்து அப்படிங்கிறாரு. துரிசர கற்பித்துன்னு சொல்ல வரல அவரு. துரிசர சோதித்து அப்படிங்கிறாரு. கற்பிக்கிற வேலை எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம 5 தந்திரத்துல உனக்கு நான் கொட்டி 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 சொல்லி கொடுத்துட்டேன். இப்ப நீ வந்து கற்பிக்கிற வேலையெல்லாம் இல்ல, ஒழுங்கா படிச்சுக்கிட்டியான்னு செக் பண்ற நேரம் இது. அப்போ துரிசு அரை சோதித்து, அப்ப அந்த இடத்துல அத்தனை துரிசியும் அவர் எடுத்துருவாரு. அதை எடுக்கிறதுக்கு நிறைய நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம கடவுளை நெருங்க நெருங்க நிறைய பிரச்சனைகள் வரும். ஒன்னொன்னா ஒரு ஒரு முடிச்சா கழலும், ஒரு ஒரு துன்பமா நம்ம விட்டு விலகும். ஆனா அதுக்கு முன்னாடி சோதிச்சுட்டு தான் விலகும். ஜுரம் பீக்குக்கு போய் தான் விலகும் இல்லைங்களா? நல்ல ஜுரம் வந்துச்சுன்னா அந்த மாதிரி பெயின் வரும்போது சொல்லுவோம் நம்ம, நல்ல கம்மியாக போகுது, அதனாலதான் இவ்வளவு வீசுது பெயின் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது வலி ஜாஸ்தி ஆகும். அந்த மாதிரி அததான் சொல்றாரு, சுத்த உரையால் துரிசர சோதித்து. எது சுத்த உரை அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு. என்ன சொல்லலாம் அப்படின்னா, பிரணவம் யோக பார்வையில பார்க்கும்போது நம்ம வந்து கிரியா பார்வையில பார்த்தோம்னா பிரணவம், அந்த அதுதான் உரை. எது உரை அப்படின்னா நாதம். அந்த நாதத்தின் மூலமாக அப்படின்னு பாத்துக்கலாம். அந்த நாதம் எங்கிருந்து நமக்குள்ள எழும்புகிறது அப்படின்னா பிரணவத்தின் மூலமாக எழும்புகிறது. இது ஒரு ஒரு பார்வையா வைக்கலாம். இன்னொன்னு சுத்த உரை அப்படின்னாக்க, நமக்குள்ளே இருந்து இறைவன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ள வந்து ஒரு குரல் சொல்லிட்டே இருக்கும். ஒண்ணும் இல்ல, ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு முடிவெடுக்கிறோம். அப்போ முதல்ல ஒரு செய்தி வந்துரும், இதை செய்யாதான்னு. அதுக்கப்புறம் நம்ம மனசை போட்டு குழப்பி 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 புத்தியனால 1000 லாஜிக் யோசி இது வேணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்போ ஒரு விஷயத்த அது இல்லைன்னு உள்ள சொன்னதுக்கு அப்புறம் நம்ம லாஜிக்னால 1000 சமாதானம் சொல்லி நம்ம அதை வந்து பண்ண ஆரம்பிக்கிறோமோ அது தப்பா முடியும். அது இல்லாம அந்த ஆழ்ந்த முதல் சொல் என்னன்னு நம்ம கேட்டிருந்தோம்னாக்கா அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வந்து நடக்கும், ஒரு விஷயத்துலயும் நடக்கும். இது வேணும் வேண்டாம் தெளிவா காமிச்சு கொடுக்கும். இந்த இடத்துல நம்ம இருக்கணும் இருக்க வேண்டாம் தெளிவா காமிச்சு கொடுக்கும். அந்த அந்த உள்ளே இருந்து இறைவன் உள்ளே சொல்லக்கூடிய அந்த விஷயத்த நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதனாலதான் சுத்த உரையால் துரிசர சோதித்து. ஆனா இதெல்லாம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? பத்தி பணிந்து பரவும் அடி நல்கி அப்படின்னு சொல்றாரு. அதையும் அவருதான் தர்றாரு. பக்தி பணியறது மாத்திரம்தான் நம்ம வேலை. ஆனா அதையுமே அவர் என்ன சொல்றாரு? பரவும் அடி நல்கி, அவருடைய அடியை நமக்கு திருவடி பேரை நமக்கு காட்டி தந்து அதன் மூலம் வரக்கூடிய பக்தி. இப்ப இந்த பக்தி என்ன பக்தி? கோயிலுக்கு போற பக்தி இல்ல. கோயிலுக்கு போறதும் பக்தி தான், ஆனா அதெல்லாம் தாண்டின பக்தி இது. கோயிலுக்கு போற பக்தி இல்ல, தினம் உட்காந்து விளக்கேத்துற பக்தி இல்ல, தினம் உட்காந்து பூஜை பண்ற பக்தி இல்ல, பிரவச்சனம் கேட்கிற பக்தி இல்ல. அதெல்லாம் தாண்டி அவருடைய திருவடி பேரை பெற்றவன் கிடைக்கக்கூடிய பக்தி. அது என்ன அப்படின்னா, பக்தி பணிந்து பரவும் அடி நல்கி கிடைக்கக்கூடிய அந்த பக்தி எப்படி இருக்கும்னா கம்ப்ளீட் சரண்டர். அத நம்ம எனக்கு யாருமே எனக்கு இல்ல, உள்ள இருக்கிறாரு அவரு, உள்ள இருந்து சொல்லி கொடுக்கிறாரு. அவர் சொல்றத செய்யறேன், நீ என்ன கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன், நீ கஷ்டம் தெரியா ஏத்துக்கிற, நீ நன்மை தெரியா ஏத்துக்கிற. அததான் சத்து அசத்து சதசத்துன்னு சொல்லிட்டாரு. அப்ப எல்லாத்தையும் காட்டி தரக்கூடிய பக்தி, அவருடைய திருவடி பேரு தரக்கூடிய பேரின்பம் என்ன அப்படின்னு நமக்கு காட்டி தரக்கூடிய அந்த பக்தி, அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை சுத்த உரையாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்தி. அது என்ன செய்யும்? நம்மை துரிசர இறைவன் தன்பால் சோதித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய தகுதியை நமக்கு தரும். அப்படிப்பட்ட பக்தி சத்தும் அசத்தும் சதசத்தும் காட்டி தரக்கூடிய பக்தி, சித்தவே இறையாக சிவகுருவாக வந்து இருக்கக்கூடிய பக்தி. இப்ப இந்த ஒரு பத்தி பணிந்துக்கு இவ்வளோ
பொருள் இருக்கு. இதுல வந்து நம்ம வந்து பரவும் அடி நல்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அடியை எங்கனம் நல்குகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க யோகத்துல இருந்து ஆரம்பிக்கணும். சரியை கிரிய யோகம் ஞானம்ல நம்ம சரியைக்கு தரக்கூடிய பக்தி அது அப்ப அந்த அந்த பரவும் அடி நல்கிங்கிறது யோக பார்வையில நம்மளுடைய கிரியா பாதத்துல பார்க்கும் பொழுது நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றம், அது தரக்கூடிய உணர்வுகள், 6 ஆதாரங்களின் இயக்கம், அதற்கு பிறகு 7ஆம் ஆதாரத்தில் பரவக்கூடிய அந்த அந்த உணர்வு ஸ்பந்த உணர்வுன்னு நம்ம சொல்லுவோம். இதை இன்னும் பின்னாடி நிறைய பேசுவாரு. அப்ப அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு விஷயம். இப்படி ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஹையர் லெவல், ஒரு ஒரு எலிவேட்டட் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம கொண்டு வந்தே ஆகணும் இந்த இடத்துல. நம்ம வந்து இந்த இடத்துலயும் திருப்பி வந்து ஒரு 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 படிநிலையில இருக்கக்கூடிய, ஒரு 3ஆம் படிநிலையில 4ஆம் படிநிலையில இருக்கக்கூடிய, இல்ல 1ஆம் படிநிலையில இருக்கக்கூடிய பக்தியை பத்தி பேசிடக்கூடாது. பேசணும். அது இங்க இருந்துதான் இங்க வரணும். ஆனா இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம ரொம்ப கவனமா கையாளணும். ஏன்னா திருமலை நம்ம இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கிறார். அப்ப அந்த மாதிரி சோ இந்த இடத்துல எப்பேற்பட்ட பக்தி, அவருடைய திருவடி பேரை பெற்றபின் நாம் பெறக்கூடிய பக்தி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படி பண்ணிட்டோம்னா நம்முள்ளே சித்தமே இறையாக சிவகுருவாக வந்து அமரக்கூடியவர் அப்படின்னு இதை எல்லாரும் சொல்லிட்டாங்க. உணர்ந்து 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 நம்ம அபிராமி பட்டர்ல இருந்து மணிவாசக பெருமான்ல இருந்து வள்ளலார் வரைக்கும் நமக்கு வந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க. நான் சொல்றது டைம் இல்லைங்கிறதுனால இவங்க 3 பேரை பத்தி சொல்றேன் நானு. அந்த மாதிரி உள்ளே இருந்து வழிகாட்டக்கூடிய அந்த சிவனாக, அந்த குருவாக அந்த சிவமே வந்து அமர்கிறது அப்படின்னா நீ யாரு? இப்ப வரைக்கும் நம்ம துவைதம் தான் பேசிட்டு இருக்கோம், அத்வைதம் பேசல. ஏன்னா அந்த சிவத்தை பணிந்து நாம் பெறக்கூடிய பக்தியை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனால் அது அது நாமாக மாற வேண்டும். அங்கதான் அதுக்குதான் இந்த இடத்துல கூட்டிட்டு போறாரு. இந்த தந்திரம் முழுக்க அதுதான். இது வரைக்கும் துவைதமாக இருக்கக்கூடிய விஷயத்தை அத்வைதமாக அவர் மாற்றப் போகிறார். அதற்கு உண்டான ஒரு 6 குணம் பேசணும் பாத்தீங்களா? அந்த 6 அந்த சமம், ஷட்க சம்பந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த மாதிரி அந்த சமம், தமம், திதிஷம், ஸ்திரம், சமாதானம், உபராதி அப்படின்னு 6 விஷயம் இருக்கு. அந்த 6 விஷயங்களை இந்த இடத்துல நமக்கு வந்து அவரு சொல்லி தருவாரு. ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி இது. இதை நம்ம எல்லாரும் இன்னும் ரொம்ப கவனத்தோட கேட்கணும். அதற்குண்டான ஒரு பொறுமையையும் அதற்குண்டான தொகையையும் நம்ம வந்து இவர் அருளணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி நண்பர்கள். நன்றிங்கம்மா, மிக அருமை. நல்ல வந்து முழுமையான சரணடைதல் அதை பத்தி நல்லா இருந்தது உங்களோட உரை. மிக்க நன்றிங்கம்மா. வாங்க அர்த்தநாரி ஐயா. வணக்கம் ஐயா. அம்மா நீங்க பேசும்போது அப்படி ஆடியோ கட் ஆயிடுச்சு கௌரிம்மா. 3வது வரியில ஆரம்பிச்சீங்க, அதுக்கப்புறம் எதுவும் கேட்கல. அப்புறம் தான் அம்மாவை கூப்பிட்டது. நீங்க உங்க நிறைவு செஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது அதான் இங்க பவர் கட் ஆயிடுச்சுங்க. அது இதா கனெக்ஷன் ஆகல. ஆனா நிறைய விளக்கங்கள் கிடைச்சாச்சு. நேரமும் இருக்கு. பரவாயில்லைங்க ஐயா. சத்யநாராயண ஐயா, நீங்க இன்று 6ஆம் தந்திரம் ஆரம்பமாகிறது. உங்களோட பங்களிப்பு இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். வாய்ப்பு இருந்தா ஐயாட்ட காலையில பேசிக்காம லிசனிங் மோட் தான் போட்டிருக்காரு. தை மாசத்துல இருந்து வந்துடுறேன் இருக்காரு. மிக்க நன்றி. நன்றிங்க. நன்றி. வாங்க அர்த்தநாரி ஐயா. வணக்கம் ஐயா. சார் தியாகராஜன் சார் இந்த மாதிரி காட்டுச்சு பாருங்க. அவரு காணும். அவரு சரி சரி. இது என்னன்னா, இந்த பாடல் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இதுல ஒரு 17 பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல நம்ம இதை மனப்பாடம் பண்ணிக்கணும். மனப்பாடம் பண்ணிக்கிட்டு எப்போதுமே இதை வந்து ஓதிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஓதி உணர்ந்து அப்புறம் பிறர்க்கு உரைத்து, இப்ப கிருத்திகாலாம் ரொம்ப காலமா இதுல வந்து அனுபவம் உடையவங்களா இருக்கிறாங்க. ஆனா இப்ப என்ன மாதிரி புதுசா இருக்கிறவங்க வந்து திருப்பாவையில வந்து புத்தடியோம் அப்படின்னு திருவம்பாவையில சொல்லியிருப்பாங்க 3வது பாட்டுல. அது மாதிரி புதுசா பாக்குறவங்க வந்து இந்த என்ன பண்ணணும்னா
இந்த பாடலை வந்து முதல்ல மனப்பாடம் பண்ணிக்கணும். மனப்பாடம் பண்ணிக்கிட்டு நாள்தோறும் அப்படின்னா எல்லா இடத்துலயும் இப்ப நான்லாம் ஆட்டோல போகும்போது, ஆட்டோக்காரர் பாட்டுக்கு அவரு ஓட்டிட்டு போவாரு. நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரோடு அவரு பார்த்துப்பாரு. ஆனா மனசுல இருக்கிற பாட்ட வந்து சொல்லிட்டே போவோம். அதுவும் குறிப்பா அபிராமி அந்தாதி சொல்லிக்கிட்டே போவோம். அது மாதிரி இந்த பாட்டெல்லாம் மனப்பாடம் பண்ணி நம்ம நாள்தோறும் ஓத ஓத அதோட உயர்ந்த பொருள் நமக்கு விளங்கும். அது மாதிரி பண்றது தான் ரொம்ப சிறப்பா இருக்கும். அது மாதிரி முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணுவோம். முயற்சி பண்ணா கண்டிப்பா முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறது. அதனால அது மாதிரி ஒண்ணு பண்ணுவோம். ஆனா மாணிக்க வாசகர் சொல்வாரு, குருபரனாகி அருளிய பெருமையை அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்லுவார். குருபரனாகி அருளிய பெருமைன்னுவாரு. அதுக்கு முன்னாடி ஔவையார் என்ன சொல்லுவாங்கன்னா, தாயாய் எனக்கு தானெழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்துன்னு சொல்லுவாங்க. ஆனா திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் எனக்கு மனசுல வர்றதுக்கு நீ என்ன பண்ணணும்னா, குவலயம் தன்னில் குரு வடிவாகி, அதாவது நம்மளுடைய அறியாமைய நீக்கணும் அப்படின்னா அது யாரால முடியும்? இப்ப பசிய நீக்கணும்னா அது தாயால முடியும். ஆனா நம்முடைய அறியாமைய நீக்கணும்னா அது குருவால முடியும். குருவால மட்டும் தான் முடியும். அதனால நமக்கு வந்து அப்படி ஒரு குரு வந்தா அந்த குரு சிவமே அது. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, மானிட சட்டை தாங்கி வருகிறார் அப்படின்னுவாங்க. ஏன்னா நம்ம வந்து சகல வகை ஆன்மாக்கள்ங்க. சகல வகை ஆன்மாக்களுக்கு தோல்ல 2 பாம்பு, கையில 2 பாம்பு, இடுப்புல 2 பாம்பு கட்டின்னு வந்து, "வா நான் உனக்கு உபதேசம் பண்றேன்" அப்படின்னா, அந்த பாம்பெல்லாம் பார்த்து பயப்படுவோமே தவிர, நம்ம நம்பிக்கையோட போமாட்டோம். அதனால சகல வகை ஆன்மாக்களுக்கு இறைவன் வந்து மானிட சட்டை தாங்கி தான் வருவாரு. அது மாதிரி நமக்கு யாரு உபதேசம் பண்ணினாங்களோ காதுல, அதனால தான் கண்டிப்பா தீட்சை வாங்கணும் அப்படிங்கிறது. அந்த தீட்சை வாங்கும்போது யார் நமக்கு உபதேசம் பண்றாங்களோ அவர்களை அவர் வந்து மனிதனா தான் இருப்பாரு. ஆனா மானிட சட்டையில் இருப்பார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பள்ளி குப்பாயத்தர் அப்படின்னு திருவாசகத்தோட 17வது பகுதியில அன்னை பத்துன்னு நினைக்கிறேன். அதுல சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி நம்ம வந்து ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஒருத்தர குரு அப்படின்னு எடுத்துட்டோம்னா எந்த இடத்துலயும் அந்த குருவை நம்ம குறை சொல்லக்கூடாது. அதே நேரத்துல யாராவது குறை சொன்னாங்கன்னா அதுக்கு அனுமதிக்கவும் கூடாது. அது மாதிரி குருவை நம்ம வந்து உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அதனாலதான் ரொம்ப யோசிச்சு ஒரு குருவை தேர்ந்தெடுக்கணும். எனக்கு குரு வந்து வள்ளலார் அப்படின்னு நான் எப்பவுமே நினைப்பேன். அது மாதிரி வந்து ஒரு குரு இருந்தா யாருக்கெல்லாம் குரு இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சிறப்பா கண்டிப்பா இருப்பாங்க. அதனால வந்து சுரதாவுக்கு பாரதிதாசன் குரு, பாரதிதாசனுக்கு பாரதியார் குரு, பாரதியாருக்கு சிஸ்டர் நிவேதிதா குரு, சிஸ்டர் நிவேதிதாக்கு விவேகானந்தர் குரு, விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் குரு. இப்படி ஒரு குரு பரம்பரை இருந்ததுங்க. சார் கவியரசு தியாகராஜன் சாரா வந்திருக்காங்களா சார்? சரி, வரல. அதனால இப்படி ஒரு இவங்க எல்லாருமே சிறப்பா நல்ல புகழ் பெற்றவர்கள். அதனால நாமளும் வந்து ஒரு குருவை நமக்காக நம்ம நியமித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து வள்ளலார் வந்து அருட்பெருஞ்சோதி அகவல் அப்படின்னு ஒரு 1596 வரி சொல்லியிருப்பாரு. அதுல வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, மருட்பகை தவிர்த்து எனக்கே அருள் குரு ஆகிய அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த குருவை அவர் வந்து அருள் குரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த அருள் குரு ஆகிய அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் நம்ம அடிக்கடி தினந்தோறும் பேசுற விஷயம்தான். இன்னைக்கு வந்து
ஆக்சுவலா திருவம்பாவையில 19வது பாட்டு உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் அப்படின்னு பாட்டு நீங்க நேரம் இருக்கும்போது பார்த்துக்கோங்க. ஆனா இன்றைக்கான பாடலை ஒட்டி நம்ம பார்க்கக்கூடியது திருவாசகத்துல 51வது தலைப்பு அச்சோ 10 அப்படிங்கிற ஒரு தலைப்பு. அதுல முதல் பாடல் நம்ம இன்னைக்கு ஓதி நிறைவு பண்ணிக்கலாம். முத்தி நெறி அறியாத மூர்க்கரொடு முயல்வேனை முத்தி நெறி அறியாத மூர்க்கரொடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் முத்தி நெறி அறியாத மூர்க்கரொடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கியனையாண்ட சித்தமலம் அறிவித்து சிவமாக்கியனையாண்ட முத்தி நெறி அறியாத மூர்க்கரொடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கியனையாண்ட அத்தனெனக் கருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே அத்தனெனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வாழ்க சீரடியாரெல்லாம் ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. அற்புதமா இருந்ததுங்க ஐயா, மிக்க நன்றிங்க. நிறைவு செஞ்சுக்கலாமாங்க ஐயா? ரத்னகுமார் ஐயா, நன்றிங்க. நன்றிங்கம்மா. நன்றி அர்த்தநாரியா, நன்றி கிருத்திகாமா. நிறைவு செய்து கொள்ளும். யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருளில் சொல்லினேன் என்றும் காலை எழுந்து கருத்தறிந்தோதினி ஞான தலைவனை நன்னுவர் என்றும் கூறிய திருமூலரின் கூற்றுக்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் செவிகொடுத்து சிறப்பித்த மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாளும் ஆன்ம சாசனங்களில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.